ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கோழி பற்றி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்ல போகிறேன். அங்கே கோழின்னு சொன்னோன்னே அது பாருங்க விரைச்சி பாட்டுக்குது. ஸோ நீங்கள் பாட்டுக்கிறது பார்த்தோன்னா வந்து நாட்டுக்கோழி இல்லை, நாட்டுக்கோழியும் இல்லை, போண்டா கோழி இல்லை, கிரிராஜா இது மாதிரி எந்த கோழி இல்லை. இது பார்த்தீங்கன்னா வந்து கலர் கோழி. நீங்கள் இந்த சைக்கிளில் பார்த்தீங்கன்னா வந்து கூடையில் கலர் கோழி குஞ்சுக்களை கொண்டு வந்துட்டு போவோம் பார்த்தீங்களா, ஒருத்தர் விற்றுட்டு வந்துட்டுருப்பார்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த கோழி. என்ன இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. வாங்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து கலர் அடித்து வச்சுருப்பாங்க. அந்த பச்சை எல்லோ இது மாதிரி கலர் அடித்து வச்சுருப்பாங்க. சின்னதாக இருக்கும். அது வளர வளர பார்த்தீங்கன்னா வந்து அந்த கலர் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக போயிடும். ஸோ அப்படி கலர் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இது மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாக ஒயிட்டு இருக்காது. ஒயிட்டு கொஞ்சம் லைட்டாக அங்கேயும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா பிளாக் இருக்கும். இன்னும் சில கலர் கோழியில் பார்த்தீங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக ஒயிட்டும் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா வந்து 8 வாங்கினோம் போன தடவை. ஸோ 8 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இது செட்டாக வாங்கினோம் 8. ஸோ அந்த 8ம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ அதில் எல்லாத்தையும் விற்றுட்டோம். நீங்கள் பழைய வீடியோ பார்த்து தான் தெரியும். அது 8ம் பார்த்தீங்கன்னா வந்து 2 கிலோவுக்கு மேலே வந்துருந்துச்சு. ஸோ அது பார்த்தீங்கன்னா வந்து 350 ரூபா கிலோ. பார்த்தீங்கன்னா வந்து 350 ரூபாய்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் ஒரு 5000 ரூபாய்க்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து அந்த 8ஐ விற்றுட்டோம். ஆனால் வாங்கினது பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 10 ரூபாய்க்கு தான். டோட்டலாக 8 வாங்கினோம். ஸோ 80 ரூபாய்க்கு தான் பார்த்தீங்கன்னா அது வாங்கினோம். வாங்கி பார்த்தோன்னா வந்து 5000 ரூபாய்க்கு மேலே பார்த்தோன்னா வந்து கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா விற்றுட்டோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து தீவனம்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு தீவனமே நாங்கள் கொடுக்கல. ஸோ நீங்கள் பார்த்தா தெரியும் ஃபுல்லாக பார்த்தோன்னா தோட்டம். ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தோன்னா இந்த வெட்டுக்கிளி, பூச்சி, புழு இதெல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா பிடிச்சி சாப்பிட்டு சுற்றிட்டு இருக்குதுங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் எந்த தீவனமே கொடுக்கல. தீவன செலவு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்ப்ளீட்டாக எதுவும் இல்லை. ஏதோ 1 கிலோ மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சின்ன குஞ்சுகளாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி பூச்சி பிடிச்சி திங்கல. ஸோ அப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து கோழி கொடுக்க இந்த ஸ்டார்டர் ஃபீடு மட்டும் 1 கிலோவுக்கு நான் வாங்கிட்டு வந்தேன். அது ஏதோ 30-40 ரூபாயே இருக்கும். அது மட்டும் தான் நான் கொடுத்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எதுவுமே நான் பண்ணல. ஸோ கோழி அப்படியே பார்த்தீங்கன்னா வாங்கினதோடு சரி ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கூண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மூடி வச்சிட்டேன். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா வந்து அது இந்த காக்கா, குருவி, இந்த கீரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தூக்காமல் இருக்கும். ஸோ ஒரு மாதத்துக்கு மட்டும் பாதுகாப்பு ஒரு கம்பி வேலைகளை விட்டு மூடி வச்சிட்டேன். ஸோ ஒரு மாதத்துக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அதை திறந்து விட்டேன். ஸோ அது வரைக்கும் பார்த்தா அதுக்குள்ளேயே தான் இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நான் பண்ணேன். ஸோ இது வளர்றதுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு 8 மாதம் பக்கத்தில் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டாக 2 கிலோவுக்கு மேலே வரக்கு. சிலது பார்த்தீங்கன்னா 2.5 இருந்துச்சு, சிலது பார்த்தீங்கன்னா 2.25 அது மாதிரி பார்த்தீங்கன்னா மாறி மாறி இருந்துச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா 8மே பார்த்தீங்கன்னா ஒரே செட்டாக நான் வாங்கலை. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாங்கினேன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3, அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் ஒரு 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செட்டாக வாங்கினேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து செத்து போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 2 வாங்கினேன். ஸோ அது நல்லா இருந்துச்சு. ஸோ அடுத்த இன்னும் 2 வாங்கி விட்ருவோம், ஜோடியாக சுற்றுனா அது வாங்கினேன். அது மாதிரி பார்த்தீங்கன்னா செட்டாக வாங்கின காட்டி பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு கோழிக்கு பார்த்தீங்கன்னா கிலோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருந்துச்சு. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா வந்து 2.25 இருந்துச்சு. சில பேர் டவுட்டாக இருக்கும், 350 ரூபாய்க்கு உங்கள்கிட்ட வாங்கிட்டாங்களா அப்படின்னு சில பேர் கேட்பீங்க. ஸோ நம்மக்கிட்ட பார்த்தோன்னா வந்து விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக கேட்டாங்க. அதாவது இந்த பிராய்லர் கோழி வந்து உயிரோடு கொடுப்பீங்க பார்த்தீங்களா 150 ரூபாய்க்கு. ஸோ அந்த ரேட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கேட்டாங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா தேடி பிடிச்சி ஒரு ஆளை பிடிச்சி நாங்கள் பார்த்தீங்கன்னா 350 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துட்டோம். சிலது பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீடுகளுக்கே பார்த்தீங்கன்னா வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. சிலதை பார்த்தீங்கன்னா வந்து கடைக்கு கொடுத்துட்டோம். இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து 350 ரூபாய்க்கு கிலோன்னு போட்டு நம்ம விற்றுட்டாதைங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பிராய்லர் கோழி மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து 45 நாளில் பார்த்தீங்கன்னா வளராது. இது நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 8 மாதம் ஆயிரும். நீங்கள் அந்த 2.25 அந்த கிலோவெலாம் தொடுறக்கு. நான் வச்சது இது வரைக்கும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2.25 வந்துச்சு ஒரு கோழி. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா வளரல. இதே நீங்கள் நாட்டுக்கோழியாக இருந்துச்சுன்னு வச்சுங்க, அது 4 கிலோ வரைக்கும் போகும். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அது 2.25 தான் மேக்ஸிமம் வந்துச்சு. இது நல்லா தீன் போட்டு தான் ஒரு 3 வந்திருக்கும். நம்ம தீனே பார்த்தீங்கன்னா போடலிங்காட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்துருச்சு. இதில் முக்கியமாக இன்னொன்று விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வாங்கின கலர் கோழி குஞ்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து சேவல். எதுவுமே பார்த்தீங்கன்னா கோழி கொடுக்கல, எல்லாமே சேவல் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா வந்து கோழிலாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த தனியாக பிரிச்சுடுவாங்க போல். பிரித்து அதை எங்கே கொண்டு போவாங்க வந்து இல்லை, முட்டைக்கு இது எடுத்துகிட்டு போவாங்களோ அது போல் இருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த சேவல் பார்த்தீங்கன்னா வந்து பிரித்து எல்லாம் கரெக்டாக கொடுத்துறாங்க. அதுங்கிறது கரெக்டாக எங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிச்சு. குஞ்சுலேயே பார்த்தீங்கன்னா வந்து எது சேவல் எது கோழின்னு கரெக்டாக பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பிரித்து கொடுத்துட்டாங்க. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் எல்லாமே சேவல் தான். ஸோ அந்த 8.50 பார்த்தீங்கன்னா நமக்கு 5000 ரூபாய் கிடச்சிருச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அது கடைசி பேட்ச் வாங்கினது, இது வந்து தனியாக வாங்கினது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து இது மட்டும் சின்னதாக இருக்கிறங்காட்டி ஒன்று விற்கல.
இது மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக சுற்றிட்டு இருக்குது. ஸோ எதுக்கு தனியாக சுற்றிட்டு இருக்கணும், அதுக்கு பார்த்துட்டு ஜோடியாக வந்து கலர் கோழி குஞ்சு வாங்கலான்னு பார்த்தா அப்போ பார்த்தோன்னா நம்ம கிடைக்கல, நம்ம கலர் கோழி குஞ்சு விற்கிறது இன்னும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாக் வரல அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அது வாங்க முடியல. ஸோ அதுக்கு பத்திலாம் பார்த்தீங்கன்னா வந்து துணைக்கு ஒரு 2 நாட்டுக்கோழின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு ஏமாற்றி பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் கோழி பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. அது உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த கலர் 2 கோழி குஞ்சு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா வெள்ளை கலரில், அது வந்து ப்ரௌன் கலரு. ஸோ இந்த மண்ணும் ப்ரௌனு, அந்த செடியும் ப்ரௌனு, அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரௌனும் காட்டி பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கிச்சு. கலரே தெரிய மாட்டேங்குது, எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியறதில்ல. கண்டுபிடிச்சிட்டோம் கைஸ். ஸோ 2ம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்துடுச்சு சாலைக்கு. இங்கே ஒரு தேடி தேடி எடுத்துகிட்டு இருக்குது. இந்த 2ம் பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கோழின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட கொடுத்தாங்க. ஸோ வாங்கும்போது டவுட்டாக இருந்துச்சு கிராஸ் கோழி எத்தனை இருக்குன்னு. ஆனால் பார்த்தீங்கன்னா 1 150 ரூபாய்ன்னு சொல்லி 2 பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா தலையில் கட்டிட்டு போயிட்டாங்க. இது ஒரிஜினலாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா வந்து வாங்கியிருக்கலாம். இது பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்டு. ஸோ ஒரிஜினல் கோழி பார்த்தீங்கன்னா ஒரு 30 கோழி பார்த்தீங்கன்னா ஆர்டர் போட்டிருக்கு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு வலை இது வருங்க, வலை ரெடியாக இருக்குது. ஸோ அந்த வலையை பார்த்தீங்கன்னா சில கட்டி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த 30 கோழி குஞ்சு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே விட போகிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா கலர் கோழி குஞ்சு பார்த்தீங்கன்னா கிலோ 350 ரூபாய்க்கு தான் வாங்குறாங்க. இதே பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழியாக இருந்தால் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு 550 ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா போகும். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 4 கிலோ வரைக்கும் வளரும். ஸோ இந்த வெள்ளைக்கோழி வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து கலர் கோழி குச்சி அந்த நாட்டுக்கோழியை வாங்கி விட்டுறலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டர் போட்டிருக்கு. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் கலர் கோழி குஞ்சு வாங்காமல். உங்களுக்கு யாராச்சும் இதுக்கு என்ன கோழின்னு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சால் சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக சுற்றிட்டு இருக்குது வாழை தூக்கிட்டு. இது போண்டா கோழி மாதிரி. ஓகே, நம்ம வந்து அந்த கோழி குஞ்சு டெலிவரி ஆனோன்னு உங்களுக்கு அந்த கோழி குஞ்சை காமிக்கிறேன். நல்லா எப்படி இருக்குன்னு, ஒரிஜினல் நாட்டுக்கோழி எப்படின்னு அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும். பாய்.